இறங்க சொல்ல இந்த உடலில் உமிழ்நீர்லாம் வந்து சாதத்தில் இறங்கி ஆட்டோமேட்டிக் ஜீரணம் சூப்பராகிடும். நீங்கள் சாப்பிட்ட பிறகு ½ ஜீரணம் ஆகிடும். இது 100% ஆகும். இப்போ இந்த மாதிரி ஜீரணம் கொண்டு போக சொன்னால் நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகாது, நம்மளுக்கு பைல்ஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், நம்மளுக்கு சுகர் என்ற பிரச்சனை ஸ்டார்ட் ஆகாது. இதெல்லாம் நமக்கு பாரம்பரியம். டோட்டலாக பாரம்பரியம் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம யாரும் பண்ணுறதில்ல. அது டைப்ஸில் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்போ ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு காலை விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம் வேணும்னா. இப்போ நான் சாப்பிட சொல்லுவேன், சாப்பிட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம், சாப்பிட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்படி குடி சொல்ல கேஸ் ஃபுல்லாக ஆகிடும். ஓகேங்களா? அது மாதிரி சாப்பிடக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் தண்ணி வைக்கிறது நம்ம சாதத்துக்கு முன்னாடி தண்ணி வைக்கிற காரணம் எமர்ஜென்சியாக எதனா கோளாறு எதனா அடைச்சிக்கினா மட்டும்தான் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு தண்ணியும் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது.